ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி ரொம்ப எம்மியான ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். வீட் எக்லெஸ் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் மைக்ரோ ஓவன் இல்லாமலே. அதுக்கு தேவையான பொருட்கள்: மில்க், சன்ஃப்ளவர் ஆயில், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட், கர்ட், பவுடர்ட் சுகர், வெனிலா எசன்ஸ், வீட் கொக்கோ பவுடர். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு 5 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைவ் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மைதா எதுவும் ஆட் பண்ணல, வீட்டில் செய்கிறதால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி. பவுடர் சுகர் 2 கப், 2 கப் வீட் எடுத்துருக்கோம், அதனால் 2 கப் பவுடர் சுகர். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட் 2 கப், இந்த மாதிரி நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஒன் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப் கொக்கோ பவுடர், எல்லாமே ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ½ ஸ்பூன் பேக்கிங் சோடா, மில்க், few drops of vanilla essence, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் தேவைப்பட்டுச்சுன்னா மில்க் வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பட்டர் தடவி வச்சுருக்கோம், அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இதை அழகாக கீழே ஸ்டாண்டு வச்சு செட் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ் விட்டுருங்க, விசில் எதுவும் போடாதீங்க. ஆஃப்டர் 45 மினிட்ஸ் சூப்பர் அண்ட் டேஸ்ட்டு யம்மியாக வந்தது. எதுலேயும் ஒட்டல, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. மேலே மட்டும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் மீதி இருந்த பவுடர் சுகரை டெக்கரேஷனுக்கு போட்டுக்கிட்டோம். ஸோ வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வீட் எக்லெஸ் கேக், அதுவும் சாக்கோ லாவா கேக் மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ணும்போது அந்த சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்தது. குழந்தைங்க ரொம்ப எம்மியாக சூப்பராக சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.